السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم அல்லாஹ்வின் பேருதவினால் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சூரத்துல் அன்பியாவிலே நிறைய நபிமார்களுடைய வரலாறை கூறுகிறார். அம்பியா நபிமார்கள் என்ற ஒரு சூரா இன்றைக்கு ஓதப்பட்டது. அதிலே நிறைய நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா சுருக்கமான முறையில் கூறுகிறான். ஒவ்வொரு நபிமார்களையும் கூறும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகிறான். அவர்களுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவர்கள் கேட்ட துஆவை பதிவு செய்கிறான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே சிக்கிய பொழுது அவர்கள் கேட்ட பிரபல்யமான துஆ லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆலாம் இன்னைக்கு ஓதும் பொழுது வந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இப்படி தொடர்ந்து நபிமார்கள் அவர்களை பற்றி வந்த இந்த வசனத்திலே ஒவ்வொரு நபிமார்களையும் சுருக்கமான முறையில் சும்மா ஒரு வரி ரெண்டு வரியில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போகிறான். அந்த சூரா நிறைவு பெறும் பொழுது கடைசியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வசனம். இந்த நபிமார்களை பற்றியெல்லாம் பேசும் பொழுது அல்லாஹ் இந்த நபிக்கு பொறுமையாக இருந்தாங்க, இந்த நபி கண்ணியமாக இருந்தாங்க, ஒவ்வொரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான், பயன்படுத்துகிறான். கடைசியாக ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரே வார்த்தையை சொல்லிட்டான், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களை இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேற எல்லாம் தேவையில்லை, அருட்கொடையாகவே தவிர இந்த உலகத்திற்கு உண்மை நாம் அனுப்பவில்லை. வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்வது இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடை. இந்த உம்மத்துக்கு மட்டுமோ இல்லை ஹயாத்தா இருக்கவங்களுக்கு மட்டுமோ அப்படி இல்லை. அகிலத்தார்கள்னா மனிதர்களும் அடங்குவார்கள், மனிதர்கள் அல்லாத பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மரங்கள், ஜின்கள், அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத். அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து பெற்றது, இந்த அகிலம் பெற்றது, எண்ணற்ற ஒரு பாக்கியங்களை பெற்றிருக்கிறது என்று திருக்குர்ஆன் இதன் மூலமாக நமக்கு சொல்கிறது. அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்திற்கான அருட்கொடையாக இருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கொண்டாடுவதில் எந்த இடத்துலையும் தவறவில்லை. ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குது, பெரிய நிஅமத்து கிடைக்குது. அந்த நிஅமத்தை கரெக்டாக யூஸ் பண்ணவங்க யாருன்னா சஹாபாக்கள். எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்தை பெற முடியுமோ எல்லா இடத்திலும் பெற்று விடுவார்கள். நிறைய வரலாறுகள் இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்த தண்ணீர் கிடைத்த அந்த தண்ணியை வாங்கி வாங்கி தங்களுடைய மேனிகளை தேடி கொள்வார்கள், அவங்களுடைய மேனிகளை தேய்த்து கொள்வார்கள். அந்த தண்ணீர் ஒரு பரக்கத். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். ஹஜ்ஜினுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செய்கிறாங்கன்றதை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க சஹாபாக்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முடியை அவர்கள் நீக்க வேண்டும். முடியை நீக்கும் பொழுது மஅமர் அப்படின்னு ஒரு சஹாபி நீக்கிறார். மஅமர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் நீக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறாங்க, பாதி முடியை நீக்கிறாங்க, பாதி தான் நீக்கிறாங்க. நீக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடியை எடுத்துட்டு சஹாபிகள்கிட்ட கொடுத்து இதை மக்களுக்கு பங்கு செய்யுங்க. பங்கு செய்யுங்கன்னா எதை சொல்கிறாங்க, சொத்தையோ அல்லது உணவையோ வேற எதெல்லாம் இல்லை, தங்களுடைய ரோமத்தை சஹாபாக்கள் இடத்துல இதை பங்கு செய்யுங்கள் என்று சஹாபாக்கள் இடத்துல கூறுகிறார்கள். சஹாபாக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறாங்க. 1 2 3 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிரித்து கொள்கிறார்கள் சஹாபாக்கள். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தை அதே மாதிரி முழுசாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அபூ தல்ஹா அப்படின்னு ஒரு சஹாபி, அந்த அபூ தல்ஹான்ற சஹாபி கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஏன்
அபூ தல்ஹா கிட்ட மொத்தம் மீதமுள்ள பாதியை கொடுத்தாங்க அப்படின்ற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவர்களுக்கு பசின்ற பொழுது விருந்துக்கு யார் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இது நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். அவர் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறக்கூடாது. சான்ஸ் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போயிட்டார். இரவனுடைய நேரம் வீட்டில் போயிட்டு வீட்டம்மாகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு செய்யணும். குழந்தைக்கு மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க வீட்டில். அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைய தூங்க வச்சுட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைய தூங்க வச்சுட்டு ஏதோ வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே ஒரு பாவனையை செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உணவை கொடுத்துட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மா 2 பேரும் பட்னி. ஆனால் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு காமிக்கிறோம், சாப்பிட்ற மாதிரி. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிக்குது. மறுநாள் காலை அல்லாஹ் தஆலா இந்த உபசரிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டான். சொல்லி பாராட்டி சந்தோஷப்பட்டு சொல்கிறான். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் ஃபஜ்ருக்கு வரும் பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை பாராட்டினான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளிக்கு தந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் பாராட்டினால, அதனால என்ன பண்ணாங்க, எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் மீதமுள்ள பாதி முடி அப்படியே கொத்தா கொடுத்துட்டாங்க இந்த சஹாபிகிட்ட. அந்த சஹாபி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க, அது வேற வரலாறு. சரி, இந்த முடியெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, முடியை வைத்து பங்கு கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் அதுதான் ரஹ்மத். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். அதை வச்சு பல இடங்களில் நிறைய ஹதீஸ் வருது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையாக யூஸ் பண்ணாங்க. சில சஹாபாக்கள் முடியை வச்சு அவங்களுடைய கஃபனில் வச்சுக்கிட்டாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். எந்த போர்லையும் தோற்றதில்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போர் தளபதி. போகும் பொழுது எந்த போர்லையும் தோற்றதில்லை. ஒரு போரில் கடுமையான போர், குதிரையிலிருந்து இருக்கும் பொழுது தலைப்பாக்கியில் விழுந்துருச்சு. கடுமையாக போர் நடந்துட்டு இருக்கும்போது தலைப்பா கீழே விழுந்தால் அதை எடுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவர் போரை அலட்சியப்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி அந்த தலப்பாவை எடுத்து மறுபடியும் போரில் போய் கலந்துக்கிறார். அப்போ பின்னாடி உள்ளவங்க எல்லாம் கேட்குறாங்க, அந்த நேரத்துலையும் அந்த தலப்பாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவசியமானு கேட்கும் பொழுது பார்த்தா அந்த தலப்பாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முடி, அவருக்கு 3 முடி கிடச்சிருக்குது. அந்த 3 முடியை அவர் அந்த தலப்பாக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த வரலாறை வச்சு சொல்லுவாங்க, போரில் அவர் இத்தனை நாள் வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்னன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹ்மத்தை பெற்ற அந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக சொல்கிறார், நான் வஃபாத் ஆகும் பொழுது அந்த 3 முடியில் 2 என்னுடைய கண்ணிலையும் 1 என்னுடைய நாவலையும் வச்சு என்ன நீங்கள் அடக்கம் பண்ணணும். அந்த ரஹ்மத்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். இப்படி நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமம் இருக்கிறது அல்லவா, இது ஒரு சஹாபி. சில சஹாபாக்கள் அந்த ரோமத்தை வைத்து என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, மதீனால யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்ட அந்த முடி இருக்குதோ அவங்க வீட்டுக்கு போவாங்க. போனால் அவங்க அந்த முடியை பத்திரமா ஏதாச்சும் வெள்ளி குடுவையில் போட்டு வச்சுருப்பாங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை, மருந்து மாத்திரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை அவங்க கொண்டு வர தண்ணியில் கொஞ்சம் முக்கி கொடுப்பாங்க, அதுதான் மருந்து. நான் சொல்கிறது ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமத்தை முக்கி கொடுப்பார்கள், அதை நோயாளிகள் குடித்து ஷிஃபாவை பெற்றார்கள் என்பது வரலாறு. இப்படி சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹின் ரஹ்மத்தை பெற்றவர்கள் உண்டு. அதே ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நகங்களை வெட்டுகிறார்கள். அந்த நகத்தை எல்லாம் வாங்கின ஒரு பெரும் பாக்கியசாலி யாருன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மொத்த நகமும் கிடச்சிடுச்சு. அந்த கிடச்ச நகத்தை அவர் வேஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு டப்பாவில் போட்டு ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுக்கிட்டார். அவர் தான் கடைசியாக 5வது ஹலீஃபா. 4 சஹாபாக்களுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு ஹலீஃபாவாக வராங்க.
அப்போது அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக ஒரு வஃபாத்துக்கு முன்னாடி ஒரு வசியத்து மாதிரி செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அப்போ தான் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த பெட்டியில் என்ன இருக்குது. பெட்டியை திறந்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய நகம். அந்த நகத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு, நான் மௌத்தா போனால் என்னுடைய கண்ணு, 2 கண்ணில் ஒரு நகம், மூக்கு, வாய், காது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நகங்களை வைக்க வேண்டும் என்று வசியத்தை செய்து அதன்படி அவர்கள் அந்த ரஹ்மத்தை பெற்றார்கள். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ரஹ்மத், அந்த ரஹ்மத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவித்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முன் பல ரஹ்மத்துகளை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தரக்கு அருட்கொடையாக இருந்ததை போன்று நமக்கு பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய அந்த ரஹ்மத்தை பெற்ற சமூகமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கியிருக்கிறான். எந்த சமுதாயமும் பெறும் முடியாத பெரும் பாக்கியங்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் அவர்களுடைய கூட்டத்தினுடைய தலைவரை கொண்டு கூப்பிடுவாங்க. ஆதமுடைய மக்களே வாங்க, நூஹுடைய மக்களே வாங்க. அப்போ நாம் பெற்ற பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? முஹம்மதுடைய கூட்டம் வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது நாம் போவோம். இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், லம்மா தஅல்லாஹு தாஇனா லி தாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். மறுமை நாளிலே கூப்பிடும் பொழுது பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். நம்ம பெற்ற பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாவை சிறந்த தலைவராக கொண்டதினால் நாம் சிறந்த உம்மத்தாக நாம் மாறுகிறோம். அப்போ அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். இப்படி நிறைய ரசூலுல்லாஹின் மீது அவர்கள் மூலமாக பெற்ற ஏராளமான நிஅமத்துகள் நமக்கு இருக்குது. ஒரு நடுநிலையான சமுதாயம் நம்ம தான். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சமுதாயம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இருக்குதுல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கடுமையான சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கோபமான நபர், அந்த கூட்டமும் கடுமையான நபர்கள். தெரியாதனமாக சட்டையிலையோ ஜுப்பாலேயோ ஒரு நஜீஸு பட்டுடுச்சுன்னா நம்மளை மாதிரி கழுவுறதெல்லாம் இல்லை, அந்த இடத்தையே அப்படியே வெட்டிடணும். அந்த துணியை பயன்படுத்த முடியாது, வெட்டிடணும். அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அப்படியே தளர்வு, ஒன்றுமே இல்லை, சட்டமே இல்லை. அந்த அளவுக்கு ஒன்று ப்ளஸ் அதிகமாக இருந்துச்சு, இன்னொன்று ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்துச்சு. அப்போது அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை நடுநிலையான சமுதாயமாக ஆக்குகிறான். நம்மளுடைய துணியில் நஜீஸ் பட்டுடுச்சுன்னா கழுவி நல்ல முறையில் பயன்படுத்தலாம். அந்த அனுமதி இந்த சமுதாயத்திற்கு தான் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத்தில் ஒன்று தயம்மம். இதுக்கு முன்னாடி தயம்மம் இல்லை, நமக்கு தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தயம்மம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை நோயாளிகள்கிட்ட கேட்ட பார்த்தா தான் தெரியும் தயம்மமுடைய சிறப்பு என்னன்ட்டு. தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு உடலில் காயமோ அல்லது அதை போன்று ஒரு நோய்கள் இருக்கும் பொழுது தயம்மம் மிகப்பெரிய நிஅமத். அந்த தயம்மம் இந்த உம்மத்திற்கு தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதே மாதிரி நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த உம்மத் ஒரு நன்மையை செய்தால் 10 மடங்கு நன்மை. வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஒரே ஒரு நன்மையை செய்தால் அது 10 மடங்கு நன்மை கன்ஃபார்ம். நான் சொல்கிறது மினிமம் 10 மடங்கு, மேக்சிமம் அது 70 இருக்கலாம், 700 இருக்கலாம், அதையும் தாண்டி இருக்கலாம். அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இன்னும் ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் தொழுவணுன்னா பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வரணும். தொழுகைக்குன்னு ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் தொழுவ முடியும், வேற இடத்துல தொழுவக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உம்மத்திற்கு ஆக்கிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பூமி முழுக்க நமக்கு முஸல்லா தான். எங்க வேணா தொழுவலாம். பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் தொழுவலாம், ட்ரெயினுக்குள்ள உட்காந்து தொழுவலாம், ஃப்ளைட்டில் இருக்கும் பொழுது தொழுவலாம். பூமி முழுவதும் நமக்கான முஸல்லாவாக தொழுமிடமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இது இந்த பெரும் சமுதாயத்திற்கு மட்டும்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற பேர்கரங்களில் மிக பெரும் பேர்கரமாக
பெருமானாருடைய உம்மத்தினர்கள் என்று மறுமையில் அழைக்கப்படுவோம். அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவில் ஜியாரத் செய்யவும் மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.